ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால், ஒரு குடும்பம் நல்லா இருந்தா சபையே நல்லா இருக்கும், சபை நல்லா இருந்தா தேசமே நல்லா இருக்கும். இந்த தேசத்தினுடைய சுபிட்சம் ஒரு தனிப்பட்ட குடும்பத்திலிருந்து துவங்குகிறது. அதனால நாம இந்த நிகழ்ச்சியின் ஊடாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத அனுபவம் வாய்ந்த தேவ மனிதரிடத்துல கேட்டு பெற்று வருகிறோம். நான் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க இந்த ஆலோசனைகளின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். மற்றொரு முக்கியமான கேள்வியை பாஸ்டர் இடத்துல கேட்டு பெற போகிறோம். பாஸ்டர், உங்களை மறுபடியும் சந்திப்பது மகிழ்ச்சி. குறிப்பாக நம்மிடத்தில் வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளில் மனைவியினுடைய குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் மனைவியை மாத்திரம் மனசில் வச்சு நீங்கள் சொல்லணும். அது நிறைய சகோதரிகளுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறோம். என்ன குற்றச்சாட்டுனா, கல்யாணம் பண்ணும்போது இந்த மனுஷன் மணிக்கணக்காக பேசினாருங்க, இப்போது நேசிக்கிறதே இல்லை. என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் இடையில், பிறகு மேரேஜ் முடித்த சில மாதங்கள் அவர் காண்பிச்ச அன்பில் ஒரு 5% கூட இப்போ காமிக்கலைன்னு சமீபத்தில் ஒரு சகோதரி குறைபட்டு கொண்டார்கள். நீங்கள் ஒரு அனுபவமிக்க தேவ மனிதர், பல குடும்பங்களை பார்த்துருப்பீங்க, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துருப்பீங்க. அதனால் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறதும் உங்கள்கிட்ட பதிலை பெறதும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சகோதரிகள், பாதிக்கப்பட்ட சகோதரிகள், கணவன் நேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு ஆதரவாகன்னு சொல்லலாம், கணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை. ஆண்டவர் சொன்னார் எபேசி 5 தான், கர்த்தர் சபையின் மேல் அன்பு கூர்ந்தது போல கணவனும் தன் மனைவிடத்தில் அன்பாக இருக்க கடவன். கர்த்தர் சபையில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறேன் அப்படின்றத வாயில் சொல்ல, நான் உங்களை சொல்லியிருக்கலாம் ஆண்டவர், நான் உங்களை நேசிக்கிறேன்னா அதில் மாற்றமே கிடையாது. நான் உங்கள் மேலெல்லாம் அன்பாக இருக்கேன்னா அது மாற்றமே கிடையாது, அது மாறவே மாறாது. ஆனால் ஆண்டவர் அதை நிரூபித்து காமிச்சார். நம்ம விழுந்து போன மனுஷனை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் பூமிக்கு இறங்கி மனுஷனோட மனுஷனாக மாறி, மனுஷனுடைய பாடுகளுக்குள்ளாகவே மனுஷன் மாதிரியே பாடுபட்டு, மனுஷ பாடுகளை விட அதிகமாக மனுஷ பட முடியாத பாடுகளை ஏற்றுக்கிட்டு மனுஷனை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய அன்பை நிரூபித்து காமிச்சார். இது தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு என்னன்னா, எதிர்பார்க்காத அன்பு, எதிர்பார்த்திராத அன்பு. ரெண்டாவது மாறாத அன்பு. இப்போது நீங்கள் சிங்கம் புலியெல்லாம் பாருங்களேன், அது என்ன பண்ணுன்னா, அந்த அகோர காட்சி பயங்கரமாக இருக்கும். போய் ஒரு மானை அடித்து கிழிச்சு, அந்த காட்சி நம்மளால் சகிக்க முடியாது, அடித்து கிழிச்சு கொண்டு தன் குட்டிக்கு கொடுத்துட்டு, அந்த குட்டியை சாப்பிடும்போது குட்டியை நக்கி நக்கி கொடுத்து அந்த குட்டி விளையாடும். அப்போது அது அன்பாக தான் இருக்குது குட்டிக்கிட்ட. ஆனால் மான்கிட்ட போகும்பொழுது குரூரமாகிடுது, ஆக்ரோஷமாக மாறி. அப்போ அதுக்கு அன்பு இருக்குது. இது உலக அன்பு. தெய்வீக அன்புன்றது எல்லா சூழ்நிலையிலுமே மாறாமல் இருக்கிறது தான் தெய்வீக அன்பு. எந்த சூழ்நிலையும் நம்ம ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூறும்பொழுது, உங்கள் மேலே அன்பு கூறும்போது நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களாக இருந்து, நம்ம இந்த உலகத்தில் வேறு யார் ஆண்டவர் தேடி தேடி பார்த்து யார்டா ரொம்ப பரிசுத்தவான்களாக இருக்காங்க, சரி இந்த நம்ம பாஸ்டர் கையில்தான்ப்பா ரொம்ப பரிசுத்தமான அப்படி தேர்ந்தெடுக்கல. என்னை தேடி வரும்பொழுது ரொம்ப தேடி, நம்ம படுபாவிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தேடி வந்தார். முதல் ஒரு 3 மாதம், ஒரு வருஷத்தில்
நீங்கள் வந்து ரீட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து படிச்சுக்க முடியாது, அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அவங்கள புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. சில சமயத்தில் 5 வருஷம் கூட புரிஞ்சிக்க முடியாது. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம். ஆமாம். அப்போ நாளாக ஆக 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 புரியும். அப்போ புரிஞ்சுக்கும் பொழுது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு தேவதூதன் அல்ல, பூமியில் இருக்கிற ஒரு குறைவுள்ள ஒரு மனுஷியை தான், குறைவுள்ள ஒரு மனுஷன். இப்போ அது புரிய 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 நான் எதிர்பார்த்து நான் இல்லையே, நான் எதிர்பார்த்து நடக்கலையே, இப்படி நடக்கலையே. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு வேத வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி கர்த்தர் கொடுத்தது, தேவன் கொடுத்தது. சில உண்மையாலுமே ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத குறைவாக இருக்கலாம், ஆனால் அதை கூட தேவன் மாற்றுவார் அப்படின்னு அந்த குறைகளை வந்து நம்ம பெருசாக்காம பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்க்காம ஏன்ட்ட என்ன குறைவு இருக்குன்னு நான் பார்த்தேன்னா, ஏன்ட்ட என்ன குறைவு இருக்குன்னு பார்த்தேன்னா அதை விட பெரிய பெரிய குறைவாக இருக்கு. இந்த குறைய தான் இந்த நாளடைவுன்னு சொன்னீங்கல்ல, நாள் ஆக 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 தான் அந்த குறைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தெரிய ஆரம்பிக்க 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 அந்த அன்பு குறையும். அப்போ முதலே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரணும். நான் திருமணம் பண்ணியிருக்கிறது ஒரு தேவதூதன், ஒரு குறைவுள்ள தேவதை இல்லை, ஒரு குறைவுள்ள மனுஷியை தான் நான் திருமணம் பண்ணியிருக்கேன். அவள்கிட்ட 1000 குறை இருக்கலாம், அந்த குறைவை நிறைவாக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், ஏன்ட்ட இருக்க குறைவாக்க நிறைவேற்கிற அவள் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சிந்தை அவள் மேலே இருந்ததுன்னா நமக்கு அந்த குறைவெல்லாம் குறைவாகவே தெரியும். மனுஷி தானே அவள் அப்படி தான் இருப்பாள். நம்ம சொல்லி திருத்திக்கலாம், சொல்லி திருத்தலாம், இல்லை நல்லா அதை உணர்த்தி வசனங்களை சொல்லி உணர்த்தி திருத்தலாம், திருந்தாததுக்கு ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் 3 செய்யலாம். 3 செஞ்சு முடியாத பட்சத்தில் நல்ல ஒரு தேவ மனுஷனை அணுகி ஆலோசனை கேட்கலாம். நல்லா தேவ மனுஷனை அணுகி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதில் 2 பேர் போகணும், தனியாக போகக்கூடாது. 2 பேர் போய் இப்படி பார்க்குறோம் பாஸ்டர், இப்படி ஒரு குறை இருக்குது, நீங்கள் ஒரு ஆலோசனை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆலோசனை கொடுக்கலாம். ஆலோசனை கூட்டங்களை கலந்துக்கலாம். கலந்துக்கும் பொழுது இதெல்லாம் சரியாகும். இது அப்படி இல்லைன்னா அப்படி அன்பு பிரிஞ்சு 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 போய் அது கடைசியில் ஒரு மெக்கானிக்கல் லைஃப் அப்படி காண வருவான். சாப்பாடுங்க இதான் அங்கே வச்சுருக்கேன் பாருங்க, இப்போ தனியாக உட்காந்து அவள் சாப்பிட்டுட்டு பாட்டு எடுத்து வச்சு பாட்டு என்னாச்சு போய் பாடுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி ஒரு ஒரு இயந்திரம் மாதிரி வாழ்க்கை போயிடும். அவள் அப்படி இல்லாமல் அதான் ஆண்டவர் நம்மளுடைய சபை, நீங்களும் ஆண்டவரும் நானும் ஆண்டவரும் நம்முடைய உறவை என்ன சொல்கிறான்னா, கணவன் மனைவியாக சொல்ல மணவாளன் மணவாட்டி, மணவாளன் மணவாட்டியும் அவங்க ஒன்றா சேரும் பொழுது வாயில் விவரிக்க முடியாத அன்போடு சேருவாங்க. ஓகே, அவங்களோட அன்பை பேசிக்கிட்டே இருப்பாங்க, டைம் போகிறதே தெரியாது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவங்க வீட்டில் அவர் போகிறக்குள்ளே அந்த அம்மா ஒரு 10 ஃபோன் பண்ணிட்டாங்க. என்னங்க எங்கே போயிட்டுருக்கீங்க, என்ன எங்கே போயிட்டுருக்கீங்க, இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க, இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க, வேலை செஞ்சோன்னே என்னங்க எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, அவரு திரும்ப திரும்ப கேட்குறாரு. இப்படி ஃபோன் பண்ணும்போது எரிச்சல் வராதா பாஸ்டர்? சில கணவன்மார்கள் எரிஞ்ச ஐயோ விடுமா நான் தான் வந்துட்டுருக்கேன் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன்லாம் இருக்கிறாங்க. சாப்பிட வரணும்ல வீட்டுக்கு, எரிச்சல் வரக்கூடாது. அது அந்த சான்ஸ் இனிமேல் திரும்ப நீங்கள் நினச்சிங்கன்னா கிடைக்காது. அது ஓகே, அப்படி இருக்கும்பொழுது அதை அனுபவிச்சுக்கணும். அது ஒரு சீசன்றீங்களா? அது ஒரு சீசன். அப்போ அதை அனுபவிச்சுக்கணும். அப்படி இருப்பாங்க. அவ்வளோ அன்பாக இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசக்கூட அவங்களுக்கு ஒரு பிரியம் இருக்காது, பிரியம் இல்லாமல் இருப்பாங்க. அவர் வேலையை இவங்க வேலையை கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே பெண்களுடைய சுவாப குணம் 2. நீ பெண்களை தான் சொன்னீங்கன்னா பெண்களுடைய சுவாப குணம் 2. 1, அவங்க கணவன் தான் செய்கிற காரியத்தை புகழணும்னு வருவாங்க, அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த கணவனும் சில சமயம் புரியாது. அந்த அம்மா குழம்பு வச்சுருப்பாங்க, சமைச்சு வச்சுருப்பாங்க. சொல்லுவார், எங்கள் அம்மா அந்த காலத்தில் மீன் குழம்பு வைக்கும் பொழுது அடுத்த நாள் புளி குழம்பாயிடும் மீன் குழம்பு.
அந்த டென்ஷன் காலத்துல ஆயிடுவாங்களே. ஆமாம், எங்கள் அம்மா அந்த காலத்தில் மீன் குழம்பு வைக்கும்போது எப்படி இருந்திருக்கு? எப்படி இது இப்போ தான் பழகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் மீன் குழம்பு வைக்கும்போது எப்படிம்மா, அவங்க தான் சாரி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு கட்டிட்டாங்க இங்கே நடக்கும். எதுக்கு நடக்கும்னா புருஷன் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணுன்ட்டு. இவர் சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டார். கேட்டால் சொல்லுவார், நல்லா இருந்தால் தான் சொல்கிறேன். இதெல்லாம் அன்புக்கான வெளிப்பாடுன்னு எடுத்துக்கிடலாமா? கணவன் தன்மையில் வைக்கிற அன்புக்கான வெளிப்பாடு கட்டாயம். மனைவி கணவன்ட்டு நீ அழகாக இருக்குமா இது அப்படின்னு சொல்கிறது அன்பின் வெளிப்பாடு. அது சமையல் நல்லா இருக்குமா அப்படின்றது அன்பின். இல்லை பாஸ்டர் எப்படி பொய் சொல்கிற, நல்லா இல்லையே பாஸ்டர், குடும்பம் நல்லா இருக்கணும்னா சொல்லி தான் அப்ரிஷியேட் பண்ணுங்க. கட்டாயம் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது முதல் விஷயம் பாராட்டுன்னு சொன்னீங்க. இன்னொன்று சொன்னீங்க, 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று பாராட்டணும், 2வது மனைவிக்கு நேரத்தை செலவு பண்ணணும். ஸ்பெண்ட் டைம். அது ரொம்ப 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 எதிர்பார்ப்பு அவங்களுக்கு, பெரிய எதிர்பார்ப்பு. கணவன் ஊரில் 1000 பேர் பேசலாம், கணவன் தான் கூட உட்காந்து பேசணும், கேட்கணும், சொல்கிறத கேட்கணும், அவங்க பேசுகிறத கேட்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா பேசுகிற கேட்க மாட்டேங்கிறார். அவர்கிட்ட கேட்டு சொல்கிறார், பாஸ்டர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டயர்டாக வரேன் பாஸ்டர், அந்த நேரத்தில் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தால் எப்படி பாஸ்டர் கேட்க. நான் சொல்கிறேன், நல்லா குடும்பம் வாழ்ந்து பிள்ளையோடு நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? ஆமாம் பாஸ்டர், அதுக்கு தானே பாஸ்டர் கஷ்டப்படுறேன். இவ்வளோ கஷ்டப்படுறது, இவ்வளோ பாடுபடுறது, நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவள் பேச கேளுங்க, வேறு வழியே கிடையாது, கேளுங்க அப்படின்னு. அவர் சரி பாஸ்டர் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் அந்த திரும்ப அந்த பிரச்சனை சிறந்த ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறீங்க, திரும்ப வரவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி பாஸ்டர். இந்த கேள்விக்கான உங்களுடைய ஆலோசனைக்காக நம்ம நன்றி. நேயர்களே, மனைவி கணவன் தான் அதிகமாக தன்னை நேசிக்கணும் அப்படின்றதுக்கு பாஸ்டர் அவங்க 2 டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று, மனைவி எப்போதும் அப்ரிஷியேட் பண்ணணும். பிறகு நேரத்தை மனைவிக்காக அதிகமாக செலவிட வேண்டும். இது 2யுமே அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த 2யும் செஞ்சுட்டா அவங்க மேலே கணவன் அன்பு வைத்தது போல் ஒரு ஃபீல் அவனுக்கு வந்துடுது. இது ரொம்ப அழகாக சில அனுபவத்தின் ஊடாக சொன்னாங்க. நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆலோசனைகள் மிக பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுதே இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிற நீங்கள், குறிப்பாக சகோதரர்கள், கணவன்மார்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள், நேரம் கொடுங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் Good News TV N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.